வணக்கம். இந்த பதிவு யாரை பற்றினா நம்ம விஜய் அண்ணாவை பற்றி தான். நம்ம தளபதி விஜய் அண்ணாவை பற்றி தான். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு வருஷம் கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. ஒரு 7 நாள் அவர் இன்னும் அப்படியே கவனிச்சிட்டே இருந்தேன். ஒரு வாரம் 7 நாள் அவரை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி, அண்ணன்ட்ட டிஸ்டர்ப் பண்ணலாமா வேணாமா, அண்ணனை போய் பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் மேலதிகாரிட்ட சொல்லி ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போங்க, அவர்கிட்ட காமிங்க, நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகர், அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னேன். சரி, எங்கள் மேலதிகாரி கூட்டிகிட்டு போனாங்க. நான் கூட்டிகிட்டு போன சமயம் பார்த்திங்கன்னா அண்ணன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அண்ணன். நான் போனதுக்கப்புறம் ஒரு வெமிப்பான விஷயம் என்னென்னா, அண்ணன் சாப்பிட்லேருந்து எந்திரிச்சு எனக்கு கை கொடுத்து பேர் என்ன, ஊர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன விவரமாக கேட்டாங்க. கேட்டு ஒரு எக்ஸாம்பிள், நானே இந்த நிலமையில் இருந்தேன்னா நானே தவிர்த்துருப்பேன். சாப்பிட்டு வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை பார்க்கவே விட மாட்டாங்க. அது அடுத்த விஷயம். சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அண்ணன் எந்திரிச்சு கை கொடுத்து பேசிட்டு நல்லா இது பண்ணாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. அண்ணன் ஒரு நாள் காலையில் சாப்பிட வந்திருந்தாங்க. அப்போ நான் நின்றுட்டுருந்தேன். அண்ணனை பார்த்து அண்ணன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அண்ணன் அந்த காஃபி ஏதாவது கேப்பச்சினோ அந்த மாதிரி காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா, அப்படி மோக்கியாத்தோ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னா, பிளாக் காஃபி எடுத்துருவாங்க அப்படின்னாரு. நான் அப்படியே பிரமிச்சு போய், நான் என்கிட்டலாம் அந்த அளவுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா நான் இப்படின்ட்டு அதை எதுவும் சாப்பிடுவேன் கண்ணாமண்ணான்ட்டு. அடுத்தது அண்ணன் கவனிச்சேன்னா பார்த்துங்க, நம்மள்ட்ட ஒரு ஃபோன் இருந்தாலே ஐஃபோனுங்கிறோம், இதுங்கிறோம், ப்ளூடூத் ஹெட்செட்டுங்கிறோம், அது இயர்பட்ஸுங்கிறோம். அதெல்லாம் அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஹெட்ஃபோனுங்க, ஒயர்டு ஹெட்ஃபோன். அதுவும் ப்ளூடூத்லாம் கிடையாது, சாதாரண ஒயர் ஹெட்ஃபோன் போட்டுருந்துட்டு இருந்தாங்க. அதேமாதிரி அவர் சாப்பிட்ற உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்டலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் பீஸா பர்கர் அப்படி இப்படி அந்த இதில் கொண்டு வாங்க, இதை ட்ரை பண்ணலாமா, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அண்ணன். ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு, ஒரு இதே கிடையாது அண்ணன்ட்ட. அந்த இதே நல்லா பேசிகிட்டு இருந்தேன் அண்ணன்ட்ட. பிரமிச்சிட்டேங்க அண்ணனை பார்த்து. அப்படியே இப்படிலாம் இருப்பாங்களா, நான்லாம் இன்னும் கற்றுக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. என்கிட்டலாம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான்லாம் குதிச்சிருப்பேன் மேலே எங்கேயும். அண்ணனை பார்த்து நான் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குங்க. அதான் நான் போடணுன்னு இருந்தேன் ரொம்ப நாளாக. இந்த பதிவை நான் போட்டுருந்தேன். அப்படியே வச்சு நான் யோசிச்சு போடலாமான்னு. சரி, இன்றைக்கி போட்டுரும் அண்ணன்ட்ட. என்னோடய யூடியூப் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னாலே அண்ணனோட இந்த தான் வச்சுருப்பேன். அவர் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவர்கிட்ட நல்ல ஒரு இதை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணன் அந்த படத்தில் சொல்ல மாதிரி நிஜமாகவே ஒரு கேட்டு தாங்க, நிஜமாகவே ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வணக்கம்.